நம்ம ஒன்று சொல்றேங்க, எல்லாருமே தமிழக மக்கள் நம்ம இதுக்கு மயங்குவாங்க, ஃப்ரீ பீஸுக்கு மயங்குவாங்க. சத்தியமா இல்லை. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஷார்பஸ்ட் மைண்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தான். ஏன்னா 3000-4000 வருஷம் ஆண்டுட்டு இருக்குன்னா தெரியாதா? அவங்களுக்கு என்னென்ன விரக்தியில கொடுங்க 5000 கொடுங்க, இதுவாது வந்துச்சு அப்படிதான் வாங்குறாங்களே தவிர அவங்கள போயிட்டு ஐயா இந்த 5000 ரூபாய்க்கு பதிலாக இந்த ஏரியா KK நகருக்கு மொத்தமா ஒரு 200 கோடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கட்டோமான்னு கேளுங்க. மவராசனா போவீங்க, கட்டி கொடுங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறேன், இங்கெல்லாம் போறேன், இங்க போயிடுறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. நேற்று மாரிதாசர் ரொம்ப அழகா ஒரு இது போட்டிருந்தார், ட்வீட், இது ஒரு இதுவே போட்டிருந்தார், போஸ்டே போட்டிருந்தார். ரொம்ப அழகா சொன்னாரு, தமிழ்நாடு முழுக்க அத்தனை தாலுகா வைஸும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு 50,000 கோடி இருந்தா போதும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இவங்க கொடுக்கறது 6,500 கோடி வெறும் 5000 ரூபாயில. வருஷம் மாசம் இன்க்ரீஸ் ஆகுது. 1 கோடி மக்களுக்கு 2,000 ரூபாய், 1000 கோடி, 12,000 கோடி, 12,000 பிளஸ் 6,500 கோடி, 18,500 கோடியை எடுத்து ரோட்ல மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு ஸ்டாலின். அவர் சொல்றது என்னன்னா, இதை மாதிரி நீங்க 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்றீங்க மொத்த தாலுகாலையும். அப்ப அத்தனை தாலுகாலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்தா நம்ம மக்கள், ஏழை மக்களுக்கு ஒரு இருமல்னா கூட நேரம் அங்க போயிடுவாங்க. பைபாஸா ஒண்ணு பண்ணுங்க, சைதாப்பேட்டை தாலுகால இல்ல திருப்பூர் தாலுகால இடம் இருக்கு போங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்க போயிடுவாங்க. மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அதை கொண்டு வந்து இப்படி போட்டுட்டு மக்கள் விரும்பல. இதை சும்மா சொல்றோம் தவிர மக்கள் விரும்பல. இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அதுதான் நாங்க பிஜேபி பண்றது என்னன்னா, நாங்க ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸா பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம்.